இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றி தருவாராக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோலியாத் பெலிஸ்தேர் கூட்டத்துக்கு விரோதமாக தாவீது சொன்ன அருமையான வார்த்தை. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனை தன் பலனாய் கொண்டிருக்கிறவன் எதிரிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை ஆராய மாட்டான். தேவனை தன் பலனாய் கொண்டிருக்கிறவன் எதிரியினுடைய பலத்தை கண்டு கலங்க மாட்டான். காரணம், தேவனுக்கு முன்பாய் நிற்கத்தக்க வல்லமை எங்கும் கிடையாது. அவருடைய பிரசனத்துல பெரிய பர்வதங்கள் வர சமபூமி ஆகுமா. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய நாமத்திலே வந்திருக்கிறேன். தாவீது கையில ஈட்டி இல்லை, தாவீது கையில் பட்டயம் இல்லை. இதை கண்டு பெலிஸ்தியர்கள் சிரிக்கிறார்கள், கோலியாத்து சிரிக்கிறான். அப்பொழுதுதான் தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ண அவருக்கு பட்டயமும் தேவையில்லை, ஈட்டியும் தேவையில்லை. ஆமென். அவர் எங்களை ரட்சிக்கிறவர், அவருடைய புயம் எங்களை ரட்சிக்கும். இந்த காலை வேளையில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எதிரியின் பலத்தை கண்டும் எதிரியின் வல்லமையை கண்டுதான் நம்ம பல நேரத்தில் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தரை நம்முடைய பலனாய் நாம் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், நாம் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம் என்றால், அங்கே கர்த்தர் நிற்கிறார் என்பதை நம்ம பல நேரத்தில் மறக்கிறோம். தாவீது கையில் ஈட்டியோ பட்டயமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவருடைய நாமத்தை நம்பி முன் செல்லுகிறான். அவன் கையில் ஒரு கவன் இருந்தது, கொஞ்சம் கற்கள் இருந்தது. உண்மையாகவே மாம்சீகமாக யோசிக்கும் போது இதை வைத்து எப்படி வீழ்த்த முடியும்? கையில் இருப்பது கொஞ்சம், கையில் இருப்பது சின்ன காரியங்கள். இதை வைத்து எப்படி செயல்பட முடியும்? இதை வைத்து எப்படி வீழ்த்த முடியும்? இதை வைத்து எப்படி இந்த தடையை கடக்க முடியும்? இதை வைத்து எப்படி தாண்ட முடியும்? இதை வைத்து எப்படி இந்த காரியங்களை சரி செய்ய முடியும்? ஆனால் அவன் நம்பி இருப்பது தன்னுடைய கையின் பலத்தையோ, தன்னுடைய கவனையோ, தன்னுடைய கற்களையோ அல்ல. அவன் யாருடைய நாமத்தினாலே முன் செல்லுகிறானோ அவரை நம்பி இருக்கிறான். அவரை நம்பி அவரை பலனாய் கொண்டு தாவீது முன் சென்ற போது அங்கே என்ன நடக்கிறது? கர்த்தர் யுத்தம் செய்ய இறங்குகிறார். கர்த்தர் யுத்தம் செய்ய இறங்கி தாவீதுக்கு கோலியாத்தின் பலவீனத்தை காண்பித்து கொடுக்கிறார். கோலியாத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முழுவதுமாய் கவர் பண்ணி இருக்கிறான். ஆனால் அவனுடைய அந்த நெத்தி பகுதி திறந்துதான் இருக்கிறது. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கோலியாத்தின் பலவீனத்தை தாவீதுக்கு காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தரை பலனாய் கொண்டிருக்கிறவனுடைய கண்களுக்கு சத்துருவின் பலவீனம் தெரியும். அந்த பலவீனத்தை பார்த்து தாவீது ஒரு கல்லை எடுத்து அடித்தான். கோலியாத்து விழுந்தான். சத்துரு தாவீதுக்கு முன்பதாக மடங்கடிக்கப்பட்டான். கர்த்தராலே தாவீதுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. கர்த்தரை பலனாய் கொண்டிருங்கள். உங்கள் கண்களுக்கு சத்துருவின் பலமல்ல தெரிவது, சத்துருவின் பலவீனமே தெரியும். சத்துருவின் பலனை கண்டுதான் இத்தனை காலம் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். காலை வேளையிலே சொல்லுங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் ரட்சிப்பார். பட்டயத்தாலும் ஈட்டினாலும் அல்ல, கர்த்தரின் பலனாயிருந்து கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் கண்கள் இத்தனை காலம் சத்துருவின் பலத்தை கண்டு கலங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தரை பலனாய் கொண்டிருக்கிறவர்கள் கண்களுக்கு சத்துருவின் பலவீனமே தெரியும். அவர்களை கொண்டு கர்த்தர் சத்துருக்களை வீழ்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக யுத்தம் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் பலன் நீர் தான் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களை ரட்சிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எப்படி தாவீது சொன்னது போல அன்று பெலிஸ்தியர் கண்களுக்கு முன்பதாக பட்டயம் மீட்டு இல்லாமல் இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டதை பெலிஸ்தியர் கண்டார்களோ, அதே போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. நெடுநாட்களாய் ஆண்டவர் அநேக போராட்டங்களை சந்தித்து கொண்டு சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த காலை வேளையில ஜெபிக்கிறேன்.
நீர் உம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் விடுவித்து ரட்சித்து உம்முடைய நாம மகிமைக்காய் சாட்சியாய் நிறுத்தும். கர்த்தர் நல்லவர், நீர் இப்படி செய்ய போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.